ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம், என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிப்பார்கள். அந்த வார்த்தை, மைய வார்த்தை என்னன்னா மெய்ப்பொருள். இன்னும் சொல்லப்போனால் சப்ஸ்டன்ஸ், த ரியல் சப்ஸ்டன்ஸ், மெய்ப்பொருள். கடந்த முறை கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன வார்த்தை இங்கே நம்ம கேட்டாலும் அதில் நம்ம கேட்கிறவர்கள் என்னை தேடுகிறார்கள், என்ன தேட வேண்டும், அதாவது அதில் வந்து சப்ஸ்டன்ஸை தேடணும். சப்ஸ்டன்ஸை என்ன செய்யணும், தேட வேண்டும். அந்த சப்ஸ்டன்ஸு அப்படின்றதான காரியத்தில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தியானித்து நம்ம எல்லாரும் ஒரு நல்ல சப்ஸ்டன்ஸாக மாறணும். கர்த்தருக்கு மகிமை. நம்ம நல்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறதான சமயத்தில் வேதத்தில் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, நீ அனலமின்றி குளிருமின்றி இருக்கிறாய், நான் உன்னை என்ன செய்வேன், வாந்தி பண்ணி போடுவேங்கிறார். அப்போ நம்ம ஒரு போஜனத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு போஜனத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதே போல் நம்மை குறித்து சொல்லும் பொழுது ஒரு மரத்துக்கு ஒப்பாய் சொல்லியிருக்கிறார். இல்லைன்னா வெட்டி போடுவேன்னு சொல்கிறார். நல்ல கனி கொடாவிட்டால் வெட்டி போடுவேன்னு சொல்கிறார். அதே போல் நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்படி நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகினால் நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மை ஒப்புமைப்படுத்தி வேத புத்தகத்தில் அநேக ஆப்ஜெக்டுகள் சொல்லியிருக்கிறது. தீஸ் ஆர் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். தமிழில் நம்ம பொருள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு இல்லாமல் மெய்ப்பொருள் என்று சொன்னோம். அதே போல் இன்னும் அதுக்கு அதிகமான பல விதமான பொருட்கள், பொருள் என்கிற வார்த்தையில் நிறைய சொல்ல முடியும். அதாவது கூட்டு பொருள், அதே போல் அடிப்படை பொருள், அதாவது மூலப்பொருள், கூட்டு பொருள், மூலப்பொருள், இன்னும் நிறைய வார்த்தைகள் இந்த பொருள் என்கிறதை சார்ந்து இருக்கிறது. பொருள் என்கிற சார்ந்து இருக்கிறது. பொருள் அப்படின்னா அந்த பொருள் என்பதில் ஒரு பெருத்த ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒரு பாத்திரமாய், நாம் ஒரு பண்டமாய், நாம் ஒரு ஆகாரமாய் ஆண்டவருக்கென்று மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாவது ஒரு டெட் பாடி இருக்கிறது. அந்த டெட் பாடியை நம்ம ஒரு பொருட்டாக நினைப்போமா? ஒரு பொருள்னா தான் அது பிரயோஜனமான ஒரு பொருளாக இருந்தால் தான் ஒரு பொருட்டாக நினைப்போம். ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒன்றை நாம் என்ன ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டோம். சில பாத்திரங்கள் கனத்துக்குரிய, சில பாத்திரங்கள் கனவீனத்துக்குரியவைகள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு போஜன பதார்த்தமாய் நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? கேதுரு மரத்தை போல, நீதிமான் பனையை போல செழித்து லீவனுள்ள கேதுரு போல என்ன செய்வான், வளருவான். பனையை போல சபையில் இருக்கணும், உறுதி. கேதுருவை போல இருக்கணும், உறுதி. உறுதியானவர்களாக இருக்க வேண்டும், பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே போல மற்றவங்களுடைய தாகத்தை தீர்க்கிற ஒரு பானமாய் இருக்க வேண்டும், பசியை ஆற்றுகிற ஒரு போஜனமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒரு பிரயோஜனமான ஒரு போஜனமாக இருக்கிறேன், பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்கிறேன்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னா கரங்களை வைத்து ஆண்டவரே அப்படி என்ன ஒரு போஜனமாக பயன்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள், ஒரு பாத்திரமாய் பயன்படுத்துறதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். சும்மா கண்ணை மூடி எதையோ சொல்லக்கூடாது. உண்மையாக நீங்கள் பயன்படுகிறீர்களா? உங்களை ஒரு பொருட்டாக அப்போ நினைக்கலைன்னா நம்ம பயன்படவில்லை என்ற அர்த்தம். நம்ம ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டிய இடங்களை நினைப்பாங்க. இப்போ இங்கே வந்து நான் நிற்கும் பொழுது நீங்கள் என்ன ஒரு பொருட்டாக என்ன செய்வீர்கள், நினைப்பீர்கள், மதிப்பீர்கள். ஆகவே எந்த இடத்துல நான் இருக்கணுமோ அங்கே இருந்தால் மதிப்பு, எந்த இடத்துல பாத்திரம் இருக்கணும் வேண்டுமோ அங்கே இருந்தால் தான் மதிப்பு.
இப்போ பாத்ரூமில் இருக்கிற பாத்திரம் அங்கே இருந்தால் தான் அது ஒரு பொருட்டாக மதிப்போம். கிச்சனில் இருக்க வேண்டிய பாத்திரம் கிச்சனில் இருந்தால் தான் ஒரு பொருட்டாக என்ன செய்வோம், மதிப்போம். ஆகவே எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே ஒரு பாத்திரமாய் பயன்பட வேண்டும். இங்கே கீபோர்டு பக்கத்தில் இருக்கிறவர் அங்கே இருக்கும் பொழுது அவர் ஒரு பொருட்டாக நம்ம என்ன செய்கிறோம், மதிக்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இங்கே இருக்கிற ஒருவர் வந்து கீபோர்டு பக்கத்தில் உட்கார்ந்தா கீபோர்டு வாசித்தா ஒரு பொருட்டாக நினைப்போமா? அது நமக்கு எப்படி இருக்கும்னா வேதனையாக இருக்கும், ரொம்ப சங்கடமாக இருக்கும். நீங்கள் யாராவது கீபோர்டை வாசித்தீங்கன்னா, எத்தனை வாசிக்க தெரியும்? தம்பி வாசிக்க தெரியுமா? தெரியாது. ஆனால் இந்த பார்க்குறேன், கேமராவை கவனித்து நான் அங்கே போனால் சரிப்படுத்துறதுக்காக ரெடியாக உட்கார்ந்துருக்கிறான். ஆகவே அவன் இந்த இடத்துக்கு பிரயோஜனமானவன். கர்த்தர் அவனை குறித்து ஒரு பொருட்டாக நினைப்பார். அதே போல் அங்கே இருக்கிறவங்க இருக்கும்போது நினைப்பார். அதே போல் இது ஆப்ரேட் பண்ணுறாங்க இருந்தால் நினைப்பார். பாடுகிறவங்க இருக்கும்போது கர்த்தர் அதை மகிமையாக நினைக்கிறார். மகிமையான பாத்திரங்கள். அல்லேலூயா. ஆகவே எல்லாரும் ஒரு இடத்துல இப்போ இங்கே வந்து நான் நிற்கிறது போல் நின்றாதான் நான் ஒரு கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரம் என்று சொல்ல முடியாது. இந்த ஆராதனை, தேவனுக்கு செய்கிற ஆராதனை இருக்கு பாருங்க. இந்த ஆராதனை என்பது ஒரு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. இட்ஸ் a meaningful one. பொருட்டு அர்த்தம், ஒரு பொருள் உள்ளதாக இருக்கு. பொருளற்றதாய் நாம் கூடவில்லை. நம்ம கூடி வருவது பொருளற்றதா இல்லை. சும்மா நம்ம வர்றோமா? இதற்கு அர்த்தம் அல்ல, பொருள் இருக்கிறது. பொருள் என்றால் அர்த்தம் என்பது இன்னொரு அர்த்தம். அர்த்தம் என்கிறதுக்கு தமிழ் இன்னொரு வார்த்தை என்ன? பொருள். அவ்விதமாக நாம் கூடி வருவது ஒரு பொருளற்ற விஷயம் அல்ல, அர்த்தமற்ற ஒரு விஷயம் அல்ல. ஆனால் கூடி வருகிற அந்த கூடி வருதல்ல, இந்த ஆராதனை அர்த்தமுள்ளதாக பொருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பொருள் நிறைந்ததுன்னா சப்ஸ்டன்ஸ் நிறைந்ததாக இருக்கணும், விஷயங்கள் இருக்கணும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதில் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொன்றும் அது சரியாக அது என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். ஒவ்வொன்றும் சரியாக செயல்படணும். நீங்கள் சரியான நேரத்துக்கு வர வேண்டும். ஆராதனை சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுக்கு இங்கு உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸுகள்லாம் சரியாய் செய்கிறவர்கள் வந்து செய்திருக்க வேண்டும். இங்கெல்லாம் நேர்த்தியாய் போடப்பட்டிருக்கனால தான் நீங்கள் நேர்த்தியாக வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. இருக்கைகள் போடாமல் அங்கேயே அங்கே வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் போடும்போது போடுறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடும். அப்புறம் ஆராதனை நடத்த முடியாது. ஆகவே அது செய்யப்படுகிறது. அதே போல் இன்னும் சொல்ல போனால் அந்த கிளாக் வர கரெக்ட் டைம் அங்கே காட்டினாதான் நானும் கரெக்ட் டைம் முடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் ஒருத்தர் சரி பண்ணி வைக்க வேண்டியிருக்கிறது. அப்புறம் காணிக்கை பை எடுத்து வைக்கணும், கொடுக்க வேண்டும். அப்புறம் எடுக்கிறவர்கள் வேண்டும், அவர்கள் எடுக்க வேண்டும். இனி நியூ கம்மர்ஸுகள் புதுசாக வந்து அந்த அட்ரஸ்களை வாங்கணும். அதை வாங்கி என்ன செய்யணும், அலுவலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இப்படி பலவிதமான வேலைகள் ஆராதனையோடு சம்பந்தப்பட்டது இருக்கிறது. அது அல்லாமல் வாரந்தோறும் செய்ய வேண்டியதான பல விதமான ஊழியங்கள் இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து தான் இந்த சபை என்பது கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக, ஒரு 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 காரியமாக, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு போஜனமாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படலோயா. ஆகவே கர்த்தர் நம்மளை விரும்புகிறார் என்றால் இது ஒரு சபை அப்படின்னு ஆண்டவர் இதை சரியாக, ஆண்டவர் இதை குறித்து சந்தோஷப்படணும்னா இது சரி எல்லாமே என்ன செய்யணும், நிறைவாய் நடைபெற வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா. ஆகவே ஒரு சபையாக இருக்கட்டும், சபை ஆராதனையாக இருக்கட்டும், அது ஊழியமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா வேக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும்னா, ஆண்டவர் அதை அங்கீகரிக்கணும்னா எல்லாம் என்னெல்லாம் அதில் சேரணுமோ எல்லாம் சேரணும். ஆமென். எல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் என்ன செய்யணும், நடக்கணும். ஜெபம் நடக்கணும், சுவிசேஷ ஊழியம் நடக்கணும், பராமரிப்பு நடக்கணும், அதே போல் ஜெபக்குழுக்கள் நடக்கணும், விசாரிப்பு நடக்கணும், வீடு சந்திப்பு நடக்கணும். ஒரு மரணம் வந்தால் அடக்காராதனை சரியாக நடத்தணும். ஒரு கல்யாணம் வந்தால் கல்யாணத்தை சரியாக நடத்தணும்.
உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுகள் எல்லாம் கொடுப்பதற்கு அலுவலகம் சரியாக இயங்கணும், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். 27 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம சபையில் மனப்பாடமாக வச்சுருக்கேன். அந்த 27 என்ன செய்யணும்? சரியாக மெயின்டைன் பண்ணணும், நடத்தணும். கட்டிடத்தை பராமரிக்கணும், சுத்தத்தை மெயின்டைன் பண்ண, சுத்தமாக இருக்கணும். இப்படி எல்லாமே சரியாக இயங்க வேண்டும், சரியாக இயங்கணும். ஒவ்வொரு பகுதியும் சரியாக இயங்கினாதான் இது சபை கர்த்தருக்கு உகந்த ஒரு மணவாட்டி என் பிரியமே என்று கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபையாக இருக்க முடியும். ஆண்டவர் இந்த சபையில் பிரியப்படணும். அதே மாதிரி நீங்களும் பயன்படணும், நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஒரு பொருள் அடங்கிய ஒன்றுதான் தேவனுடைய சபை. தேவனுடைய சபை பொருளற்றதல்ல, தேவனுடைய சபை பொருள் அடங்கியது. நம்முடைய வாழ்க்கையும் பொருளற்ற வாழ்க்கை அல்ல. வாழ்றது நம்ம ஒரு பொருளற்ற வாழ்க்கை. அது இன்னொரு வார்த்தை சொன்னால் அர்த்தமற்ற வாழ்க்கை. அப்போ ஒரு பொருள் அப்படிங்கிற வார்த்தையில் அடங்கி இருக்கிற உண்மைகள் மிக மிக அதிகமான காரியங்கள். எத்தனை பேர் ஒரு உங்கள் வாழ்க்கை ஒரு பொருள் அடங்கியதாக இருக்கு, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது, மற்றவங்க பிரயோஜனமாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படி இல்லைன்னா இனிமேலாவது இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிற ஆட்கள் கரங்களை வைத்து ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் அப்படி இருக்க விரும்புகிறேன் என்று சொல்ல வேண்டும். கரங்களை செய்து கர்த்தர் மகிமைப்படுத்துவான். இப்படியே சபையை பற்றி நான் சொன்னேன், ஆராதனை பற்றி சொன்னேன். இன்னும் உங்களுக்கு விளங்கும்படி இன்னொன்று சொல்லுகிறேன். அதாவது பொருள், சப்ஸ்டன்ஸ் ஆங்கிலத்தில். இப்போ சப்ஸ்டன்ஸுங்கிற தமிழில் பொருள். ஏதோ புத்தகத்தில் நீங்கள் மெய்ப்பொருள் என்று நீதிமொழியின் புத்தகத்தில் எங்கே படிக்கிறீங்க? ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் that I may cause those that love me to inherit substance என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அங்கே மெய்ப்பொருள் அப்படிங்கிற வார்த்தையில், அதாவது சப்ஸ்டன்ஸ்ங்கிற வார்த்தையை பார்க்குறோம். பொருள் என்று மட்டும் உங்கள் சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். அதை குறித்து நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கிற சமயத்தில், அதாவது இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பேர் உண்மை இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் விஞ்ஞானம் இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது, ஜாகிரபி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது, பூகோளம் எல்லாமே இருக்கிறது. இங்கே அதாவது தத்துவங்களும் பரிசுத்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. தேர் ஆர் சோ மெனி தியரிஸ். இந்த பைபிளே ஒரு தியரி தான். ஆமேன். இந்த பைபிள் ஒரு தியரி. இது இன்னொரு சொன்ன இட்ஸ் எ லோகோஸ், எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இதில் நிறைய தியரி இருக்கு. உலகம் எப்படி உண்டானது, அந்த தியரி இங்கே தான் இருக்குது. அதாவது உலகம் அப்படியே உண்டாயிற்று அப்படின்னு சொல்கிறதான மற்ற, அதாவது பரிணாம கொள்கை, அது உண்மை அல்ல, அது மெய்ப்பொருள் அல்ல. மெய்ப்பொருள், மெய்யான தியரி, த ரியல் தியரி, த ட்ரூ தியரி இஸ் இன் த பைபிள். வேத புத்தகத்தில் தான் உண்மையான கோட்பாடுகள், தியரிஸ் இருக்கிறது. உலகம் எப்படி உண்டாயிற்று, மனுஷன் எப்படி உண்டானா, குடும்பம் எப்படி உண்டாயிற்று, மரணம் எப்படி உண்டாயிற்று, ரட்சிப்பு எப்படி உண்டாயிற்று, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களை குறித்தும் வேத புத்தகம்தான் மிக தெளிவாக சொல்லுகிற ஒரு கோட்பாடுகள், தியரிகள் அடங்கிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? இப்பொழுது சத்தம் தானா? இதுக்கு மேலே இல்லையா? இவ்வளோதான் கை உயருமா? இதுக்கு மேலே உயராதா? சத்தமாக சொல்லுங்களா, கையை உயர்த்தி சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ இந்த வேத புத்தகத்தில் இருப்பது தியரி, இந்த கோட்பாடுகள். இப்போ இந்த கோட்பாடுகள் என்கிறவைகளை எடுத்து உங்கள் மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் விளக்கி பேச வேண்டியிருக்கிறப்போ தான் நீங்கள் என்ன செய்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். இந்த கோட்பாடுகள் இவைகள் என்னுடைய பேச்சில் இருக்கணும். ஏதாவது ஒன்று இருக்கணும், ஏதாவது ஒரு தியரி இருக்கணும். ரட்சிப்பை பற்றி இருக்கணும், ஃபைனான்ஸை பற்றி இருக்கணும், இல்லை ஒரு அற்புதத்தை பற்றி இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். நான் முதல்ல சொன்ன பாருங்கள், ஒரு 12 விஷயங்கள். அந்த 12ல் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். சத்தமாக சொல்ல அல்லேலூயா. மெய் அற்புதத்தை சொன்னேன். மெய்யான தேவன், மெய்யான தேவன் என்பது கோட்பாடு. அந்த மெய்யான தேவனை பற்றி பேசுவதுதான் மெய்யான தேவனை பற்றி நம்ம பேசணும். நான் அப்போ இன்னைக்கு பாஸ்ட் என்ன பேசினார்? அவர் பாஸ்ட் மெய் தேவன் யாருங்கிறத பற்றி பேசினார், மெய் தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி பேசினார் என்று சொல்வீர்கள்.
அதே போல மெய்யான வேலையாள் அப்படின்னு கடைசியில் சொன்ன பாருங்க, மெய்யான வேலையாள், மெய் காவலன் அப்படின்னு மெய்யான வேலையாளை பற்றி பேச, எப்படி மெய்யான வேலையாளா இருக்கணும் அதை பற்றி வேதம் எப்படி சொல்லுகிறது. எஜமான் கீழ்ப்படிக்கணும், வேலைக்காரர் எப்படி இருக்க வேணும், அதெல்லாம் சொல்லியிருக்கிறது பாருங்க. அதன் அடிப்படையிலே பேசுவது. இவ்விதமாய் ஞாயிற்றுக்கிழமையிலே பேசுகிறதான வார்த்தையிலே ஒரு தியரி, தேர் மஸ்ட் பி எ தியரி in the talk, in the preaching, in the message. செய்தியிலே அது இருக்க வேண்டும். அதே போல் நீங்கள் ஒரு நபர்கிட்ட பேசினாலும் பேசுவதில் எல்லா தியரியும் சேர்த்து போட்டு குழப்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த 12 சொன்ன பாருங்க, இந்த 12 நான் அரை மணி நேரத்தில் பேசினேன்னா குழப்பிடுவேன். குழப்புன்னு குழப்பிடலாம். அங்கே பேச, இதை பேச, அதை பேசுறதா. சில சமயத்தில் ஒரே குழப்பமாக இருக்கும், அவர் என்ன பேசினார்னே தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. சில சமயத்தில் சில நபர்கள் பாஸ்டர்ஸ் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது 2 வேடிக்கையாக 2 தமாஸ் பேசுவாங்க, 2 டயலாக் விடுவாங்க, அப்புறம் எல்லாரும் சிரிக்க வைப்பாங்க, அப்புறம் ஒரு கதை எங்கேருந்தா எடுத்து சொல்லுவாங்க, அப்புறம் காரியத்தை முடிச்சிடுவாங்க. நம்ம காரியத்தை முடிச்சிடுவாங்க. அது சோத்திரம். என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. அப்படி பேசுகிற சமயத்தில் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அது என்ன விஷயம் இருக்குது அப்படி கேட்டுகிட்டே இருப்பீங்க. கேட்குறீங்கன்னா எல்லாம் இப்போவே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போவே நீங்கள் எனக்கு என்ன நினச்சுன்னா மார்க்கு போட்டு முடிக்கலை, கடைசியில் மார்க் போட போகிறீங்க. இப்போ மார்க் போடும்போது 100 மார்க் வாங்கணுன்னா என்ன செய்யணும்? சப்ஸ்டன்ஸ் இருக்கணும். சில என்ன பண்ணணும், ஹோட்டலில் போய் தங்கும் போதே, சார் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ரிவ்யூஸுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஸ்டார் போட்டு விடுங்கன்னுவாங்க. போன உடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண கவுண்டர்லேயே ஸ்டார் போட முடியுமா? போய் தங்கணும். தங்கும் போது பெட் எப்படி இருந்துச்சு, பெட்ஷீட் எப்படி இருந்துச்சு, அது மாதிரி பாத்ரூம் எப்படி இருந்தது, இது எல்லாத்தையும் பார்த்து தான் கடைசியில் ஒரு ஸ்டாரும் கொடுக்காம நாங்கள் வந்துடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒழுங்காக என்ன செய்யாது, மேலே ஷவர் வேலை செய்யாது, தண்ணி திறந்தா அது சரியாக வராது. அப்படின்லாம் இருந்தால் எப்படி அதுக்கு ஸ்டார் கொடுக்க முடியும்? அதே மாதிரி தான் ஆண்டவர் உங்கள் வீட்லேயும் வந்து வாசம் பண்ணுகிறவர். உங்களுக்கு அவர் ஸ்டார் கொடுக்கணுன்னா பெண்கள் நீங்கள் என்ன வீட்டில் உள்ளால் அந்த கடைசி வரையில் பாத்ரூம் வரையில் நீட்டாக வச்சுருக்கணும். அங்கே யார் பாஸ்டர் வரலையே, நான் வரமாட்டேன், நான் வரப்போகிறதில்லை. ஆனால் டெய்லி உங்கள் வீட்டில் தங்கி இருக்கிற ஒருவர் இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறீங்க? கிறிஸ்துவே இந்த வீட்டினுடைய தலைவர், மறைவான விருந்தாள். அது எப்படி சம்பந்தம்னு தெரியல, அது பைபிளில் இல்லை, எவனோ எழுதியிருக்கிறான். அவர் தலைவரா, அப்புறம் மறைவான விருந்தாளியாம். அது இன்னொன்று சொல்லலாம், பார்க்க முடியாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிற தலைவர். அவர் விருந்தாளியாக இருக்கிறாரா, தலைவராக நீங்கள் வச்சுருக்கீங்களா, அது உங்களுடைய விஷயம். அது சில வீட்டில் அவர் தலைவராக இருக்கிறார், சில வீட்டில் எப்படி இருக்கிறாரு, விருந்தாளியாக வச்சுருக்கிறீங்க. எப்படின்னா தலைவர் இப்படி வீட்டுடைய அப்பாவாக இருக்கட்டும், சொந்தக்காரராக இருக்கட்டும், அவர் என்ன பண்ணுவார்னா எந்த ரூமுக்கும் போவார். வீடு முழுசும் அவர் போகிறதுக்கு அதிகாரம் உண்டு. விருந்தாளின்னு சொன்னால் என்னென்னா, அவர் வந்து முன்னால் ஒரு சைடு ரூம் இருக்கும், இந்த சைடு ரூமில் கொடுத்து அங்கேயே வீடு கட்டும்போதே நீங்கள் என்ன விருந்தாளி கட்டும்போது அப்படி தான் கட்டணும். என்ன செய்யணும், முன்னால் என்டர் பண்ணோன்னே சைடில் ஒரு ரூம் வச்சுக்கிங்க, அங்கே அவங்க தங்கணும். கூப்பிட்டா டைனிங் ஹாலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த ரூமுக்கு போயிடணும். அவங்க வந்து உங்கள் பெட்ரூமில் சுற்றுவாங்களா, உங்களுடைய ஸ்டோர் ரூமுக்கு வருவாங்களா, கிச்சனில் வந்து பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. வந்தால் கூப்பிட்டா வந்து என்ன செய்வாங்க, டைனிங் ஹாலில் உட்காந்து, இல்லைன்னா அந்த கெஸ்ட் ரூம்லேயே கொடுத்து அனுப்பிடுவோம், அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருக்கான்ட்டு. இப்போ நம்ம அதை யாருக்கு செஞ்சுட்டு, உங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வச்சுருக்கீங்க, அவர் யார் தெரியுமா? சொல்ல மாட்டீங்களோ? உங்கள் வீட்டில் ஒரு விருந்தாளி வச்சுருக்கீங்க, யார்? என்ன சொல்கிறதுன்னு முழிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாதல்ல எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு. நிறைய பேர் வீட்டில் யார் விருந்தாளியாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை விருந்தாளியாக வைத்திருக்கிறோம். இயேசு தான் விருந்தாளியாக இருக்கிறார். அந்த மாதிரி இயேசுவை நீங்கள் விருந்தாளியாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது. அவர் உங்கள் தலைவராக இருக்க வேண்டும். இயேசு உங்கள் வீட்டுடைய தலைவராக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வீடு அவர் வந்து பார்க்குற சமயத்தில் என்ன செய்யணும், எல்லா இடத்துல வந்து பார்க்குற சமயத்தில் எல்லாத்துக்கும் 5 ஸ்டார் கொடுக்கணும்.
ஆமாம், உங்கள் வீட்டில் தங்கி இருக்கிற அந்த தேவன், நம்முடைய தேவன் நம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன செய்வார்? எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவில்னு சொன்னார். அப்படின்னால் கோயிலுக்குள்ளால அவரை வைத்து நம்ம பூட்டி வைக்க முடியாது. அவரை நாம் பூட்டி வைக்கிறது இல்லை. பூட்டி வைக்க முடியுமா இயேசு கிறிஸ்துவை? சில தெய்வங்களை பூட்டி வச்சுருப்பாங்க. பூட்டி வைக்கலைன்னா அதை அவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டை இல்லாமல் அவங்கள கொண்டு போயிடுவாங்க. எங்கேயாவது விசா பாஸ்போர்ட் இல்லாமல் எங்கேயாவது அயல் நாட்டுக்கு கடத்திடுவாங்க. அப்படி விலையேறப்பட்டதை வச்சுருக்குறாங்க, அதை அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்விதமாக பூட்டி வைக்கக்கூடியவர் அல்ல. அவர் நம்ம வீட்டில் உலாவ வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இயேசு என் வீட்டில் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் சொல்கிற கேட்டுட்ருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்குறீங்க? என் வீட்டில் இயேசு உலாவேன்னு சொல்கிறார்கள் எத்தனை பேர்? அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வீடு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். ஆண்டவங்க வீட்டை ஒரு பொருட்டாக நினைப்பார். உங்கள் வீட்டை ஒரு பொருட்டாக நினைப்பார். உங்கள் வீட்டை வரவங்களும் ஒரு பொருட்டாக நினைப்பாங்க. ஒரு முறை வர்றவங்க அடுத்த முறை நினச்சி வருவாங்க, சந்திப்பாங்க. ஆகவே அருமையாளர்களே, நாம் விதமாக நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, நம்முடைய சபையாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆராதனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் நம்முடைய பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? ஒரு பொருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும். பொருள் நிறைந்ததாக இருக்கணும். அது எப்படி பொருள் நிறைந்ததாக இருக்கும்? அதாவது எப்போ எது எந்த இடத்துல இருக்கணுமோ அப்போ தான் பொருள் நிறைந்தது. நான் சொன்ன மாதிரி பாத்ரூமில் இருக்க வேண்டியது பாத்ரூமில் இருக்கணும். அது மெயின் ஹாலில் இருந்தால் அது பொருள் அற்றது. கிச்சனில் இருக்க வேண்டியது கிச்சனில் தான் இருக்கணும். அடுப்பை கொண்டு வந்து நீங்கள் நடுரூமில் வச்சிங்கன்னா பொருள் உள்ளதா? பயன்படுமா? பயன்படாது. அதே போல தான் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்படின்னு பாருங்க. அது அந்தந்த வாயை பொறுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாயை பொறுத்தது. சில சமயத்தில் சில வாய்கள் அதாவது என்ன மோசமான வாய்கள். சில டைமில் இந்த சினிமா டைலாக்கெல்லாம் வந்துடும் இந்த சில ஆட்களுக்கெல்லாம். அதில் நம்ம வாயில் வரக்கூடாது. அதாவது நம்ம கேர்ஃபுல்லாக பேசணும். சில டைமில் அவன் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது சில ஆட்கள் ஸ்டேஜில் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி விட்டுருவாங்க. நம்முடைய வார்த்தைகள், நாக்கில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா அது அர்த்தமுள்ளவைகளாக இருக்க வேணும். தொடர்ந்து கேட்டுட்டுனா கடைசியில் கேட்கறதுக்கு ஒரு பொருள் இருக்கும். சொல்றதெல்லாம் சொன்னாலும் பொருள் தான் சொன்னாலும் நீங்கள் உட்காந்து நன்றாய் கேட்டு குறிப்புகளை எடுத்து காரியங்கள் இப்படி இருக்கலாம் பார்த்தா தான் கேட்டதுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. பேசுறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். பேசுனவங்க பொருளோடு பேசினாலும் கேட்கிறவங்க சரியாக கேட்டால் தான் அது உங்களுக்கு பொருளுள்ளதாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கையை ஒரு பொருளுள்ளதாய் மாற்றும். உங்கள் வாழ்க்கை பொருளுள்ளதாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. ஒரு பொருள் அல்ல, பொருளற்ற வாழ்க்கை அல்ல, பொருளுள்ள வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் சபையில் கொண்டு வந்திருக்காரு. ஆகவே பொருள் கோட்பாடு இந்த சப்ஸ்டன்ஸ் தியரி என்று ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் எல்லாமே சிறப்பாய் இயங்குகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அழகாக இயங்குவதற்கு காரணம் இந்த சப்ஸ்டன்ஸ் தியரி, பொருள் கோட்பாடு. அந்த கோட்பாடு, அந்த தியரியின் அடிப்படையில் தான் காரியம் நடைபெறுகிறது. உதாரணமாக சமைக்கணும்னா அதுக்கு ஒரு தியரி இருக்கா இல்லையா? சமையல் தியரி இருக்கா இல்லையா? சகோதரிமார் சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது பாஸ்டர், எங்களுக்கு தியரியே கிடையாது. ஒரு குக் ஒருத்தர் உண்டு, பிரபலமான ஒரு குக்கு. அவர் யூடியூப்ல எல்லாம் நசிவார் வருவார், ரொம்ப குண்டா இருப்பார், அவார்டெல்லாம் வாங்குறார் இந்தியாவில். அவர் என்ன பண்ணுவார், டேஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டார். அப்படி என்ன செய்வார்னா அந்த ஆட்களுக்கு இந்த இதெல்லாம் போட்டி இதை வச்சுருப்பாங்க. சமையலில் அவார்டு கொடுக்கறத வச்சுருப்பாங்க. நிறைய பேர் அதை செஞ்சு அவார்டு வாங்குவாங்க. இவர் அதில் ஒரு ஜட்ஜாக இருப்பார். அவர் என்ன பண்ணார், முகந்து பார்ப்பார். ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல் அவார்டு கொடுக்குறவங்க, அவார்டு வாங்குறவங்க சமையல் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன அந்த சமையல் இப்படி முகந்து பார்ப்பாங்க. முகந்து பார்த்த உடனே மார்க் போட்டுருவாங்க. முகந்தாலே மார்க் போட முடியும். நானும் அப்படி மார்க் போடுவேன். எனக்கு ரொம்ப மோப்பம் பிடிக்கிற ஆவி உண்டு. அதனால சமையல் டீ போட்டாலும் ஒரு தியரி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டீ போட்டாலும் ஒரு தியரி இருக்கிறது. நீங்களாம் எப்படி போடுவீங்க? நல்லா போடுவீங்களா? சரி. பெண்கள் ஐக்கிய கூட்டம் ஒரு நாள் ஒரு முகாம் வைக்கணும். அதில் ஒன்லி இதுதான் சமையல் சம்பந்தமாக
உங்களுக்கு ஒரு டெஸ்ட் போட்டி வைக்க போகிறோம். எப்படி பண்ண போகிறீங்க எல்லாம் நானே டேஸ்ட் பார்த்து எத்தனை பேர் இதில் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க முடியும்? முகந்து பார்த்து மார்க் போடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா. அதனால ஒரு சமையல் பண்ணுறதாலும், டீ போட்டாலும் சரி, ஒரு பிரியாணிக்கு சமையல் வெவ்வேறு விதத்துக்கு ஒவ்வொரு தேரி இருக்கிறது. இதுக்கு இன்னும் சேர்க்கணும், எவ்வளவு சேர்க்கணும், இப்படி சேர்க்கணும், அப்படி சேர்க்கணும், எல்லாமே இருக்கிறது. அதன்படி செஞ்சால் தான் அது சாப்பாடு. அப்போ அது ஒரு பொருள். அதில் என்ன செய்யணும்னா இதெல்லாத்தையும் கூட்டு பொருட்களை சேர்த்து வைக்கணும், போடணும். முதல்ல என்ன ஊற்றணும்? முதல்ல தண்ணி ரொம்ப ரொம்ப தேவை. மூலப்பொருள், கூட்டு பொருள், மூலப்பொருள் இப்படின்னு பொருள்ங்கிறது நிறைய சொல்லலாம். அப்போ மூலப்பொருள், எல்லாத்துக்கும் மூலப்பொருள் என்ன தெரியுமா? தண்ணீர். எல்லாத்துக்கும் மூலப்பொருள் என்னது? தண்ணீர். அப்போ தண்ணீர் இல்லைன்னா அரிசி நமக்கு விளையவே விளையாதுங்க. அரிசி நம்ம வீட்டுக்கு நெல் வரணும்னா அதுக்கு என்னது மூலப்பொருள்? என்னதான்? தண்ணீர் தான். ஆகவே மூலப்பொருள் தண்ணி. முதல்ல தண்ணி, அப்புறம் அரிசி, அதுக்கு பிறகு என்னது? அரிசியை போட்டு வேக வைக்கிறீங்க. அதே மாதிரி சாம்பார் வைக்கும்போது, சாம்பார் வைக்கிற சமயத்தில் அதுக்கு தண்ணி, பருப்பு, அதில் வெந்த பாடு அதில் மல்லித்தூளை போடணும், இல்லைன்னா மிளகாய்த்தூளை போடணும், இல்லை என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்யணும். ஆகவே இந்த கூட்டு பொருள் எல்லாத்தையும் சரியாக எடுத்து என்ன செய்யணும்? போட்டு அதை சரியானபடி பக்குவத்துக்கு எடுத்தால் தான் சாப்பாடாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த சாப்பாடாக டேபிளுக்கு வரும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்யற? ஒரு போஜனமாக எதிர்பார்க்கிறார். அவருடைய போஜனமாய் நாம் மாற வேண்டும். அநேகருக்கு நாம் பயனுள்ள ஒரு போஜனமாய் மாற வேண்டும். பாத்திரம் சொன்னாலும் பாத்திரத்தை அதை ஒரு உருவாக்குவதற்கு இதே மாதிரி நான் அடுத்து சொல்லலாம். பாத்திரம் என்கிற ஒரு பொருள் கனத்துக்குரிய பாத்திரமாக உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் அது வானத்திலிருந்து அப்படி வராது. அதை என்ன செய்யணும்? அந்த ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம், அதுக்கு மூலக்கூறுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாத்தையும் வைத்து அதை செய்யணும். அது துவக்கம் எங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ ப்ராசஸ், எத்தனையோ படிகள் கடந்து தான் ஒரு பாத்திரமாக நம்முடைய கையில் என்ன செய்கிறது? வருகிறது. எத்தனையோ படிகளை கடந்து தான் ஒரு உணவாக நம்முடைய கையில் என்ன செய்கிறது? வருகிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆங்கில பைபிள் யாராவது வச்சிருக்கீங்க? எபிரேயர் 11 பார்க்கிறோம். Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. சொல்லியிருக்கிறனால் திங்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை கவனிக்கிறீர்கள். இந்த திங்ஸ் அப்படின்னாலும் அந்த பொருட்கள் தான். சில திங்ஸை வாங்கிட்டு வந்தேன், கடைக்கு போனேன், சில திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பொருட்கள் எல்லாம் பொருள்னு சொல்கிற விட திங்ஸ்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இப்போ எல்லாமே தமிழும் இல்லை, இங்கிலீஷும் இல்லை. என்னது? தங்கிலீஷ். ஆமாம், தமிழும் இல்லை, இங்கிலீஷும் இல்லை, எல்லாம் தங்கிலீஷு. ஆமாம், இந்த மாதிரி என்னன்னா திங்ஸ் அப்படிங்கிறது. சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் பொருள் தான். அதுக்கு அர்த்தம் என்ன தமிழில்? பொருள் தான். அப்போ அது என்ன பொருள், இது என்ன பொருள்? இன்னும் நீங்கள் பார்க்கிற சமயத்தில் இதில் ஒரு கூட்டு பொருள் ஒன்று இருக்கிறது. சாப்பாடு என்கிறது பொருள் தான். அந்த சாப்பாடு சாப்பாடாக மாறுவதற்கு அங்கே வாங்கின கத்திரிக்காயும் ஒரு பொருள் தான், வெண்டைக்காயும் ஒரு பொருள் தான், தக்காளியும் ஒரு பொருள் தான், வெங்காயம் ஒரு பொருள் தான். அதே போல இன்னும் மசாலா ஜாமான்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் தான். அது எல்லாமே இருந்தால்தான் சாப்பாடு என்கிற பொருள் வருகிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இன்னொரு ஆங்கிலத்தை சொல்ல ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம், திங்ஸ் என்று சொல்லலாம், சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லலாம். இப்படி இதற்கு வெவ்வேறு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்கிறது, தமிழ்லையும் இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் ஒரு சாப்பாடு அப்படிங்கிற ஒரு மொத்தமான ஒரு உணவு என்கிறது நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு இந்த கூட்டு பொருட்கள் எல்லாம் சரிசமமாக சேர்க்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரிசமமாக சேர்க்கிறதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஞானம் தேவை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா, சொல்லுங்க பக்கத்தில், ஞானம் தேவை. அதுதான் கேட்கிறோம் இல்லையா? என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை என்ன செய்வார்கள்? சோந்தரிப்பார்கள். தலையில இருக்கு, ஆனால் அதை யூஸ் பண்றதுக்கு பேர் தான் ஞானம். உள்ளால இருக்கிறத இன்னும் யூஸ் பண்ணணும், அதுதான் ஞானம்.
அப்போ ஞானமாக எடுத்து எவ்வளவு போடணும், எதை போடணும், எந்த அளவுக்கு அரைக்கணும், இப்படிலாம் செய்கிறது சமையல் பண்ணுறவங்களுக்கு. ஏன் சமையல் எடுத்து பேசுகிறேன், நமக்கெல்லாம் தெரிஞ்சதுனால பேசுகிறேன். அது சொன்னால் தான் அவங்களுக்கு புரியுங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கிறேன். ஆகவே ஞானத்தோடு செய்தால் தான் நல்ல சாப்பாடு வரும். இல்லைன்னா மட்டன் குழம்பா சிக்கன் குழம்பான்னு தெரியாது, இல்லை மீன் குழம்பா இல்லை மட்டன் குழம்பான்னு தெரியாது, டீயா காஃபியான்னு தெரியாது. சும்மா கொஞ்சம் கேர்லெஸ் தான். கேர்லெஸ்ங்கிறது ஞானம் இல்லாமை. கேர்லெஸ்ஸை பற்றி நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிடுவோம். நான் ரொம்ப கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக செஞ்சுட்டேன். கேர்லெஸ்ஸாக விமானத்தை ஓட்டினா எப்படி இருக்கும், கேர்லெஸ்ஸாக கார் ஓட்டினா எப்படி இருக்கும், கேர்லெஸ்ஸாக சமையல் பண்ணால் எப்படி இருக்கும், கேர்லெஸ்ஸாக பிரசங்கம் பண்ணால் எப்படி இருக்கும், கேர்லெஸ்ஸாக கீபோர்டு போட்டால் எப்படி இருக்கும், கேர்லெஸ்ஸாக இதை ஆப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், மீன் சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியாக சவுண்ட் என்ன செய்யாது. இப்போ நல்லா இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா இருக்கிறதுக்காக கர்த்தரை மையப்படுத்துவோமா? அப்போ அந்த கேர்லெஸ்ஸாக செய்வது, ஞானம் இல்லாமல் செய்வது. இப்போ ஞானத்தை சிநேகியுங்கள். ஆமென். கையில் ஒதுக்கீழ் ஆண்டவரே, நான் ஞானமாக செய்யணும், ஞானமாக செய்யணும், ஞானமாக படிக்கணும், ஞானமாக சமைக்கணும், ஞானமாக கார் ஓட்டணும். ஆண்டவரே கைகளாசி தேவசம் எல்லாரும் ஜெபம் பண்ண. ஆண்டவரே ஞானமாக குடும்பம் நடத்தணும். ஆண்டவரே ஞானமாக பேசணும். ஆண்டவரே ஞானத்தை சிநேகியுங்கள். அப்பொழுது மெய்ப்பொருளை என்ன செய்வீர்கள், சுதந்திரித்துக் கொள்வீர்கள். மெய்ப்பொருளை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை ஒரு பொருள் உள்ளதாய் மாறும். உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாய் மாறும். உங்கள் வாழ்க்கை ஒரு சாப்பாடாக கர்த்தருக்கு மாறும். அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள், பயன் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். இங்கே இந்த வசனத்தை தமிழில் நான் சொல்றேன். இப்போது விசுவாசம் என்பது நம்பிக்கைக்குரியவற்றின் பொருள், காணப்படாதவற்றின் ஆதாரம். அது என்னுடைய மொழிபெயர்ப்பு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்படி எழுதிக்கிங்க? இப்பொழுது விசுவாசம் என்பது நம்பிக்கைக்குரியவற்றின் பொருள், காணப்படாதவற்றின் ஆதாரம். பயன்பாட்டுக்குரிய பொருளை உருவாக்கும் அடிப்படை ஒன்றுக்கு பேர் தான் ஆதார பொருள். ஆமென். அல்லேலூயா. தண்ணி இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, தண்ணி தான் ஆதார பொருள். அது மாதிரி பைபிள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? பைபிள்னு சொன்னோன்னு ஒரு மாதிரி இருக்கும். எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு அல்லியிலே சொல்லுவீங்க? பெந்தேகோஸ்தே சபையில் ஆமீன்னு அல்லிலையும் வந்துக்கிட்டே இருக்கணும். இடையிடையே அந்நிய பாஷை சத்தமும் கேட்கணும். ஏன்னா ஆபேலுடைய காணிக்கை ஆராதனையை கர்த்தர் அங்கீகரித்தாருன்னா காரணம் என்னன்னா, ஆடுகளை பலியிட்டான். ஆடுகள் இருக்கிற இடத்துல என்ன கேட்கும்? சத்தமா சொல்லுங்க. அது சொல்லிட்டு உங்க சத்தம் கேட்கலையே. ஆண்டவர் அங்கீகரிக்கிற ஆராதனையிலே சத்தம் உண்டு. சத்தம் போட்டுட்டே இருக்கணும். மே மேன்னு அது போடுறது மாதிரி ஒன்றும் தெரியல, மேன்னா சொல்லுங்க, கத்துங்க. ஆமென். அல்லேலூயா. எதையாவது சொல்லிட்டே இருக்கணும். புரிஞ்சா? சும்மா வந்து கத்திரிக்காம இருக்கக்கூடாது. அது காயினுடைய காணிக்கை, அது காயினுடைய ஆராதனை. காயின் என்ன செய்தான்? கத்திரிக்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய் எல்லாம் கொண்டு வந்து வைத்தான். அவனுக்கு என்னன்னா அது பிடிக்கல. அது சத்தம், ரொம்ப சத்தமா இருக்குங்க, ரொம்ப சத்தமா இருக்கு. அதுதானே நம்ம என்னன்னா, அதாவது சத்தத்தை பிடிச்சதுனால இங்க இருக்கிறீங்க அப்படின்னா சத்தம் யார் போடுறது? நீங்க தானே போடணும். கர்த்தர் அங்கீகரிக்க ஆராதனை சத்தம் போட்டுட்டே இருக்கணும். சத்தமா கர்த்தர் மகிமைப்படுது. அல்லேலூயா. இங்க பிரசங்கமும் சத்தமா இருக்கும். சும்மா முடுமுடுத்துக்கிட்டு போக மாட்டோம். இங்கே சத்தமா பேசுவோம். அல்லேலூயா. சத்தமா பாடணும், சத்தமா பிரசங்கம் பண்ணணும், சத்தமா கத்திக்கிட்டே இருக்கணும். வெளியே போற இங்க என்னடா சத்தம் கேட்டுடுங்க. ஆட்டு மந்தை இருக்கா இல்ல மாட்டு மந்தையான்னு பார்க்கணும். அப்படித்தான் பெந்தேகோஸ்தேல வந்தவன் அத்தனை ரட்சிக்கப்பட்டான். சத்தம் இருக்கிற இடத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுது. அல்லேலூயா. வாழ்க்கை வந்து அர்த்தம் உள்ளதாய் மாறணும். அல்லேலூயா. அதுக்கு ஞானத்தை சிநேகிக்கணும். யூ மஸ்ட் லவ் த விஸ்டம். ஞானத்தை சிநேகிக்கணும். ஆண்டவரே ஞானம் ஞானம் ஞானம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சிட்டிங்கன்னா ஞானம் வந்துடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே உட்காந்து பிரசங்கம் பண்ணுறோன்னா என்ன செய்கிறேன்? ஞானத்தை சம்பாதிக்கணும். முதல்ல
ஞானமா பேசணும், பொருள்ளதா பேசணும், அர்த்தமுள்ளதா பேசணும்னா ஞானத்தை சம்பாதி. என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க மறக்கக்கூடாது. அப்படி என்று சொன்னால் என்ன செய்ய வேணும்? பள்ளிக்கூடத்தில் படித்த அந்த படிப்பு இந்த படிப்பு எல்லாம் படிச்சிருந்தாலும் அது எல்லாம் ஒரு சீரோ. ஆனால் இந்த பக்கத்தில் ஒன்று, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு இடவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் the Bible, the word of God, தேவனுடைய வார்த்தை தான் அது ஞானம், பரம்பொருளா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது தெய்வீக பொருளாக இருக்கிறது. அது நம்ம வாழ்க்கை. தண்ணி இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. ஸ்தோத்திரம். மூலப்பொருள் என்னது? the word, வார்த்தை. இந்த வார்த்தை, தேவனுடைய வசனம், வார்த்தை நம்ம வாழ்க்கையில இல்லை என்றால் ஒன்றும் சமைக்க முடியாது. உங்க வாழ்க்கையில ஒன்றும் வேலைக்காகாது. நல்ல ஒரு விசுவாசியா வாழ முடியாது. நல்ல ஒரு ஊழியக்காரனாய் செயல்பட முடியாது. நல்ல ஒரு பிரசங்கியாரா இருக்க முடியாது. நல்ல ஒரு தாயாக இருக்க முடியாது. நல்ல ஒரு தகப்பனாக இருக்க முடியாது. நான் ஒரு மெய் பொருளாக நான் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சரியாக என்ன செய்யணும்? மிக்ஸ் பண்ணணும். சரியா சேர்க்க வேண்டியதை சேர்க்கணும். சரியா சேர்க்க வேண்டியதை சேர்த்தா தான் நல்ல சாப்பாடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சாப்பாடுங்கிறது உதாரணத்துக்கு நான் சொன்னது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு கனமுள்ள ஒரு பாத்திரமாக மாறணும், ஒரு பொருளாக மாறணும், ஒரு போஜனமாக மாறணும். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இப்படி இருந்தால் போதாது. வெறும் தண்ணியை ஊற்றி, தண்ணியை ஊற்றிட்டு 2 மணி நேரம் பொறுத்து வாருங்கள் எல்லாரும் சாப்பாடு ரெடியாக இருக்குன்னு சொல்லுவீங்களா? எத்தனை சௌகரி சொல்லுவீங்க? தண்ணியை ஊற்றி அடுப்பு வச்சுட்டீங்க. இப்போ என்ன செய்றீங்க? சாப்பாடு ரெடி, வாருங்கள் அப்படின்னா இது பொதிக்கணும். இதெல்லாம் சரிதான். வேத வசனம் மூலாதாரம். கூட்டு பொருட்கள் தேவை. அது என்ன கூட்டு பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய சில கூட்டு பொருட்கள் சொல்கிறோம். முதல்ல ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் வேகமாக வாசித்து முடிக்க போகிறோம். ரோமர் 10:10 17 வரையிலையும் வசனங்களை வாசித்து பாருங்கள். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ விசுவாசம். அதுக்கு பிறகு கீழே படிக்கும் பொழுதெல்லாம் விசுவாசம் கேள்வியினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். வார்த்தை கூடாது. வார்த்தையினால வரும், வசனத்தினால வரும், வசனத்தினால வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ என்னன்னா வார்த்தை 2 விதமா இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? லோகோஸ். இன்னொன்று என்ன தெரியுமா? ரேமா. லோகோஸுக்கும் ரேமாவுக்கும் என்ன வித்தியாசம்? லோகோஸ் அப்படின்னு சொன்னா அரிசி, பருப்பு, இதெல்லாம் அங்கே இருக்கு, கூட்டு பொருட்கள் அப்படி இருக்கு. ஆனால் ரேமா அப்படின்னு சொன்னா சரிவிகிதமாய் எடுத்து சமைக்கப்பட்ட உணவு. ஹல்லேலூயா. தயாரிக்கப்பட்டதான செய்தி, தயாரிக்கப்பட்டதான வார்த்தை. நீங்கள் உட்கார்ந்து தியானம் பண்ணணும். வசனத்தை தியானம் பண்ணாதான் விசுவாசம் வரும். ஓட ஓட வாசிட்டு போகக்கூடாது. சமையல் பண்ணணும்னா உட்கார்ந்து நின்று தான் பண்ணுவீங்க. இல்லை பஸ்ஸில் போகும்போதும் ஸ்டவ் வச்சு சமைக்க முடியுமா? இல்லை. சமையல் அறையில் போய் என்ன செய்யணும்? அந்த அறைக்குள்ள நின்று சமைக்கணும். இங்கே இருந்துட்டு எங்கள் மெயின் ஹாலில் உட்காந்துட்டு சமையல் உண்டாவதாக உண்டாகாது. அங்கே வேர்த்து விறுவிறுத்து செஞ்சாதான் என்ன செய்யும்? சமையல் நடக்கும். ஒரு எஃபர்ட் எடுக்கணும். நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்தாதான் கூட்டு பொருள்லாம் ஒன்றா கூடும். அது சங்கமமாகி நல்ல சாப்பாடாக வர்ற மாதிரி நீங்களும் நம்ம என்னன்னா ஜெப அறையில் உட்கார்ந்து நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும்னா வேத வசனத்தை தியானிக்கணும். ஜெப அறையில் எங்கே உட்கார்ந்தாலும் சரி, எங்கேயாவது இடத்துல நீங்கள் உட்காந்து மரத்தடியில் உட்கார்ந்தாலும் சரி, எங்கேயாவது இடத்துல மொட்டை மாடியில் உட்கார்ந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு இடமில்ல கட்டில் உட்கார்ந்தாலும் சரி. ஒரு இடமில்ல கட்டில் உட்கார்ந்தா பைபிள் படிக்க கூட, அப்படி இல்லை கட்டில் உட்கார்ந்து கூட பைபிள் படிக்கலாம். ஆனால் உட்கார்றதுக்கு ஏற்ற விதமாக இருக்க வேண்டும். முடியலைன்னா கட்டில் உட்காந்துக்கலாம். இல்லைன்னா உட்காரக்கூடிய விதத்தில் நல்ல விதமாக பைபிள் படிக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் உட்கார்ந்து வேத புத்தகத்தை தியானிக்கிற சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் என்கிற சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். கர்த்தர் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ். அதாவது காணப்படாத ஒன்று, காணப்படாத பொருள். அதைத்தான் நம்ம என்ன செய்தோம்? அங்கே நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன் உங்களுக்கு? அதாவது இந்த விசுவாசம் நம்பிக்கைக்குரியவற்றின் பொருள். ஆமென்.
நம்பிக்கைக்குரியவற்றின் பொருள். என்ன நம்பிக்கை? சாப்பாடு தான். திருப்பி சொல்றேன், சாப்பாடுங்கிற ஒரு நம்பிக்கை. 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 10 பேர் உட்கார்ந்துருக்கிற சமயத்தில் அவங்க நம்பிக்கை, எதிர்பார்ப்பு என்ன? சாப்பாடு வரும், சாப்பாடு வரும், சாப்பாடு வரும், எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. பாருங்க, அந்த நம்பிக்கைக்கு உரியதான அந்த சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, அந்த அந்த நம்பிக்கை என்பதே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். எதிர்பார்ப்பு, இது கிடைக்கும், வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதை உருவாக்கும் அடிப்படை ஆதார பொருள். அல்லேலூயா. அதை செய்யணும், அதை சரி எஃபர்ட் எடுக்கணும். அப்படி எஃபர்ட் எடுத்தால் தான் இந்த சப்ஸ்டன்ஸ் வரும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பயன் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால், கருவியாய் மாற வேண்டும் என்றால், இந்த சபை கர்த்தருக்கு மகிமையான ஒரு சபையாய் மாற வேண்டும் என்று சொன்னால், we need to take effort. We have to put the effort. ஆமா, எஃபர்ட் என்ன செய்யணும்? போட்டா தான். அல்லேலூயா. செயர் போடுறவங்க வந்து சரியா போட்டா தான், ஸ்டேஜ் போடுறவங்க சரியா ஸ்டேஜை போட்டா தான், ஒவ்வொரு காரியங்களையும் சரியாக செய்தால்தான். கோயிலில் வந்து பாடுகிறவர்கள் மத்தியானத்துக்கு மேலே வருவாங்க, திரும்பவும் எஃபர்ட் எடுத்து திருப்பி வந்து என்ன செய்கிறாங்க? பாட்டு படித்தால்தான். கீபோர்டிஸ்ட் வந்து போட்டால்தான், எல்லாவற்றையும் செய்தால்தான். இந்த 27 டிபார்ட்மெண்ட் சரியாக இயங்கினால்தான், செயல்பட்டால்தான் சபை வளர்ச்சி அடையும். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கை அது பொருளுள்ளதாய் மாற வேண்டும் என்ற, சபை ஒரு பொருளுள்ள, அர்த்தமுள்ள, ஒரு ஆசீர்வாதமான, பயன்படுகிற ஒரு சபையாய் மாற வேண்டும் என்றால், நீங்கள் பயன்படுகிற ஒரு விசுவாசியை மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சரியாக என்ன செய்ய வேண்டும்? சேர்க்கப்பட வேண்டியதெல்லாம் உங்களை சேர்க்கப்படணும். நம்பர் 1, முதலாவது விசுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வருவதற்காக தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய வேணும்? அது உங்களுக்கு ரேமாவாக கிடைக்கணும். கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட பேசினார் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவர் பேசுறாரா? டெய்லி கர்த்தர் பேசுறாரா உங்களோட? வசனம் உங்களோட வசனத்தை யூ மஸ்ட் கெட் த ரெவலேஷன் when you read the Bible. வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ரெவலேஷன் கிடைக்கணும். சும்மா வந்து பைபிளை வாசி பண்ணி வயிற்று வலி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வயிற்று வலின்னு சொல்றாரு? வயிற்று வலிக்கு காரணம் பைபிள் படிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? அதாவது சும்மா அரிசியை சாப்பிட்டீங்கன்னா என்ன வரும்? அது மாதிரி சும்மா வார்த்தைகள் விழுங்காதங்க. அதை உடைச்சி அதை பக்குவமா அதை சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டா, தேனிலும் தேனை பார்க்கலும் தேன் கூட்டிலும் மதுரம் உள்ளது. இட் will give more and more taste. It will give more taste. உங்க வாழ்க்கையில் ரொம்ப டேஸ்டா இருக்கணும்னா அதை உடையணும். ரெவலேஷன் வரணும். வார்த்தை படிக்கும்போது ரெவலேஷன் உங்களுக்கு வந்தாதான் பைபிள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ வேத வசனத்தின் வெளிப்பாடு. நம்பர் 2, ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, வேதத்தை வாசித்து பாருங்க. ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 3 நாம் படிக்கிற சமயத்துல 1ஆம் வசனம் படிங்க. 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சப்மிஷன், அதாவது நம்ம என்ன சப்மிட் பண்ணணும், அர்ப்பணிக்கணும். வேலையை செய்யும் போது ஒரு அர்ப்பணிப்பு இல்லைன்னா, திருப்பியும் சொல்கிறேன், நல்ல சாப்பாடு கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சாப்பாடு வேணும்னா சகோதரிமார் என்ன செய்யணும்? அர்ப்பணிப்பு வேணும். இப்போ இந்த விதமான அர்ப்பணிப்பு இருந்தால்தான் என்னென்னா உங்கள் வாழ்க்கை சிறந்த ஒரு பொருளாக மாறும். பொருளுள்ளதான வாழ்க்கையை நீங்கள் உடையவர்களாய் பொருளற்றதாய் மாறிவிடாமல் பொருளுள்ளதான ஒரு வாழ்க்கையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிப்பு தேவை. ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அது மாத்திரமல்ல, அர்ப்பணித்து செயல்பட வேண்டிய காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு 8 விஷயங்கள், 3, 5, 3, 8 விஷயங்கள் இருக்கு. 8 things, 8 பொருள், 8 வசனங்கள், 8 வார்த்தைகள். சீக்கிரம் சொல்கிறோம் பாருங்க. இந்த 12ஆம் அதிகாரம் பாருங்க, ரோமர் 12. அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லி ஒரு 8 விஷயங்கள். 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது நம்முடைய, அதாவது தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் அப்படின்னு பார்க்கணும். தீர்க்க தரிசனம், அதாவது வரங்கள் நமக்கு வேணும், கனிகள் நமக்கு வேணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில பயன்பட வேண்டும் என்றால்
வரங்கள் உள்ளவர்களாயிருங்கள், தாளந்துகள் உள்ளவங்களாயிருங்கள், உங்கள் திறமையை பயன்படுத்துங்கள். சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. திறமை உள்ளவங்க எல்லாம் கை வச்சு காட்ட பார்க்கலாம். அந்த திறமை இருக்குங்கிறவங்க எல்லாம். அப்போ நீங்கள் நினச்சிட்டீங்க ஒரு திறமை இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஒரு மனுஷனையும் கர்த்தர் திறமை இல்லாமல் படைக்கவில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன திறமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருங்கிறத கண்டுபிடித்து நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்த ஆரம்பியுங்கள். 5 தாலந்து பெற்றவன் 5 சம்பாதித்தான். 1 பெற்றவன் அதை புதைத்து வைத்தான். ஆண்டவன் கொடுத்திருக்கிற வரமா இருந்தாலும் சரி, தாளந்தா இருந்தாலும் சரி, திறமையா இருந்தாலும் சரி, அதை கண்டுபிடித்து விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடியா என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பயன்படுத்த வேண்டும். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். பிரமாணத்தின்படி செய்யணும், ஒழுங்கின்படி பயன்படுத்தணும். திறமை இருக்குன்னு சொல்லி கண்ணா பின்னான்னு செய்யக்கூடாது. வரம் இருக்குன்னு சொல்லி எப்படி தாறுமாறா செய்யக்கூடாது. ரோம நிருபத்தில் பாவ பிரமாணம், நியாய பிரமாணம், அப்புறம் விசுவாச பிரமாணம், அப்புறம் ஆவியின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், இப்படி எல்லாம் பிரமாணத்தை சொல்லும் பொழுது இங்கே விசுவாச பிரமாணம் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே நம்ம ஆவிக்கு, அதாவது நம்முடைய வேத வசனத்தின்படியாய் நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில், ரட்சிப்புக்கு ஏற்ற அடிப்படையில் ஆவிக்குரிய ரட்சிப்பை நாம் அடைவதற்கு சில பிரமாணங்கள் இருக்கிறது. பரலோகம் போய் சேர்வதற்காக பிரமாணம், அது நியாய பிரமாணம் என்கிறது வேற, விசுவாச பிரமாணம் என்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் செயல்படுகிற காரியங்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து நாம் ஆராதிக்கிற ஆராதனை, இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து நாம் செய்கிற ஊழியங்கள் ரட்சிப்புக்காக, அதான் அது விசுவாச பிரமாணத்தின்படி செய்ய வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அடுத்தது பாருங்க, என்ன முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, உங்கள் திறமைகள், தாளந்துகள், அவைகளை நீங்கள் என்ன செய்யணும்? உடையவர்களாக இருக்க வேண்டும். அதை கண்டுபிடித்து பயன்படுத்த வேண்டும். 7வது வசனம் சொல்கிறது, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் அப்படின்னா பணிவிடை. இங்கே சர்வீஸ், ஊழியம் என்கிற சர்வீஸ். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை என்ன செய்யணும்னா நம்ம பயன்படுத்தி பணிவிடை செய்யணும். சொல்ல போனா ஊழியம் செய்கிறவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன தெரியுமா? தாழ்மை. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சீலை எடுத்து கட்டிக்கொண்டு சீஷர்களின் கால்களை கழுவினார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டிய நம்ம தாழ்மை என்பது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பிரசங்கம் பண்ணாலும் தாழ்மை இருக்கணும். நம்ம இன்னொரு வேலை செஞ்சாலும் தாழ்மையாக செய்யணும். நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் என்னவா இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் தாழ்மையோடு இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் சரி, மேலே போக 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 நம்ம இடுப்பில் சீலையை கட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக? பணிவிடை செய்வதற்காக. அதிகாரம் அல்ல, அதிகார தோரணை அல்ல. சத்தத்திலெல்லாம் பணிவிடை இருக்கணும், பணிவு இருக்கணும். பணிவோடு செயல்பட வேண்டும். எல்லாம் சேர்த்து ஆண்டவர் மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 8வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது புத்தி சொல்லுதல், கவுன்சிலிங். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியதான காரியம் என்ன அப்படின்னா, இதை சேர்த்துக்குங்க. எதை சேர்த்துக்கணும் உங்கள் வாழ்க்கையில்? வேத புத்தகத்தை வாசிக்கிறேன், சும்மா வாசிட்டு போகிறேன் கடமைக்காக இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தது செய்ய வேண்டிய காரியம் 3வதாக, உங்கள் வாயில வார்த்தையினாலும் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்க. மனைவிக்கும் புத்தி சொல்லலாம், புத்தியை கேட்கணும். வேற புத்தி சொல்லவும் வேணும். புத்தி சொல்றது என்ன செய்யணும்? கேட்கணும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் விசுவாசிகளுக்கு புத்தி சொல்லுங்கள். உங்க கீழே ரட்சிப்புகளை வழி நடத்தி அவளுக்கு புத்தி சொல்லுங்கள். எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆலயத்துக்கு வரணும், லேட்டா வரக்கூடாதுங்க, நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லணும். இப்படி என்னென்ன காரியங்கள்லாம் புத்தி சொல்ல வேண்டுமோ புத்தி சொல்லணும். புத்தியை கேட்கணும். கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. 8வது வசனத்திலேயே இந்த செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நிர்வாகம். நிர்வாகம் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிர்வாகம் பண்ணணும். எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஒரு சரியாக நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியாக அதெல்லாம் போடப்பட்டிருக்கதா, செய்யப்படுகிறதா அப்படிங்கிறத எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டியது பார்க்க வேண்டும். அவ்விதமாக நம்ம பார்க்கணும். சமயம் இல்லாதனால வேகமாக நான் கடந்து போகிறேன். அதாவது மேனேஜ்மெண்ட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். குடும்பத்தில் நீங்கள் என்னென்னா, பிள்ளைகள் வந்தாங்களா வரலையா எல்லாம் பார்க்குறீங்களா? அப்பா மாரு
இல்லை 11:30 மணிக்கு வீட்டில் நுழைஞ்சிட்டு நேராக பெட்ரூம் போகிறீங்களா? வந்ததா வரலையா? படித்ததா படிக்கலையா? மனைவிக்கு உடம்பு சரியாக இருக்கா இல்லையா? அவங்க ட்ரீட்மெண்ட் காரியங்களை பார்த்தோமா பார்க்கலையா? சுகருக்குரியதான காரியங்கள் அவங்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி கூட்டு போனோமா இல்லையா? அப்புறம் கட்ட வேண்டிய நேரத்தில் சரியானபடி அதை கட்டணும், கட்ட வேண்டியது, செய்ய வேண்டியது ஒன்றும் பார்க்க சில ஆட்கள் அப்படியே படுக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, அப்படி இருக்க வேண்டியது. வேலைகள் நிறைய இருக்குது, உங்கள் வீட்டில் நிறைய இருக்கும், சபையில் அதை மாதிரி இருக்கும். எல்லாவற்றிலையும் நீங்கள் பங்கு பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமாக கரங்களாக சொல்லுங்க ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, 12ஆம் வசனம் சொல்கிறது பி ஆக்டிவ். என்ன செய்யணும்? சுறுசுறுப்பாக இருக்கணும். சும்மா சோம்பலாக படுத்துட்டு இருக்கக்கூடாது. எப்போவும் ஏதாவது ஊழியம் செய்யணும், எப்பாவது ஏதாவது ஒரு ஜபத்தில் பங்கு பெறணும். ஆன்லைன் ப்ரேயரில் பங்கு பெறுங்க, ஆலயத்துக்கு வந்து பங்கு பெறுங்க, ஊழியத்துக்கு போங்க. அதே மாதிரி வீட்லையும் ஏதாவது வேலை செய்யுங்க. பி ஆக்டிவ் ஆல்வேஸ். அது மட்டுமல்ல, 13லிருந்து 15 வரை வசனங்களை பார்க்கும் பொழுது பி யூஸ்ஃபுல். என்ன செய்யணும்? உபயோகமாக இருங்கள். என்ன செய்யணும்? உபயோகமாக இருக்கணும். எல்லா விதத்திலும் உபயோகமாக இருக்கு. எத்தனை உபயோகமாக இருக்க விரும்புகிறீங்க? இருந்தால் உபயோகமாக இருப்பேன், சபைக்கு உபயோகமாக இருப்பேன். எந்த விதத்தில் உபயோகமாக இருக்கிறீங்க? உங்கள் வீட்டுக்கு உபயோகமாக இருக்கணும். உபயோகமான ஒரு அப்பாவாக இருக்கணும், உபயோகமான ஒரு அம்மாவாக இருக்க வேண்டும், உபயோகமான ஒரு மகனாக மகளாக இருக்கணும். அதில் கூட சொன்னேன் இல்லையா, சில திட்டுவாங்க, உன்னை பெற்றதுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, உன்னை கட்டுனதுக்கு ஒரு எரும மாட்டை கட்டியிருக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இடம் வைக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அம்மிக்கெல்லாம் இடத்த அடைச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. எரும மாடு மாதிரி சும்மா இருக்கக்கூடாது. சாப்பிட்டேன் தூங்கினேன், சாப்பிட்டேன் தூங்கினேன் அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? பி யூஸ்ஃபுல் இன் யுவர் ஹவுஸ். வீட்டில் உபயோகமான ஒரு நபராய் இருக்க வேண்டும், சபையில் உபயோகமான ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். 2 காரியம் சொன்னேன். விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்ன விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு வந்தால் தான் அந்த விசுவாசம் இருக்கும். 2வது சொன்னேன், அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்று சொன்ன அர்ப்பணித்து செயல்படுங்கள். டெடிகேட் யுவர் லைஃப். அடுத்தது என்னென்னா, 3வது இப்படின்னு ஒரு 4 சில காரியத்தை வேகமாக நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், குறித்து கொள்ளுங்கள். ஜெபிக்க போகிறோம். எபிரேயர் நிருபத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ தான் அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு கீழே உள்ளதுக்கு நான் வர்றேன். அது அந்த சப்ஸ்டன்ஸாக நீங்கள் மாறணும்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொருள் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், நம்பிக்கைக்குரிய ஒரு ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு பாத்திரமாய், ஒரு போஜனமாய் நீங்கள் கர்த்தருக்கு மாற வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு அழகுள்ள ஒரு ஆசீர்வாதமான நபராய் இந்த உலகத்தில் மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அடுத்தது 3வது செய்ய வேண்டியது, செய்கிறத சிறப்பாய் செய்யுங்கள். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சிறப்பாக செய்யணும் தான், ஏதோ செய்கிறதில்ல, சிறப்பாய் செய்யுங்கள். எபிரேயர் 11:4. அது மாத்திரமே, எபிரேயர் 11:5-6 வசனங்கள் சொல்கிறது, பிரியமாக வாழ்ந்து செயல்படுங்கள். யாருக்கு பிரியமாக? கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து செயல்படுங்கள். கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து செயல்படுங்கள். அது எப்படிங்கிறது எல்லாத்தையும் நிறைய நீங்கள் என்ன செய்யலாம், வேத புத்தகத்தை வாசித்து படித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பயபக்தியுடன் ஜபத்தோடு செயல்படுங்கள். பயபக்தியோடும் ஜபத்தோடும் செயல்படுங்கள். அடுத்தது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம், தேவனுடைய சித்தத்தின்படியாய் செயல்பட வேண்டும். தேவ சித்தத்தின்படியாய் செயல்பட வேண்டியது அவசியம். மனம் போன போக்கு நம்ம இஷ்டப்பிரகாரம் அல்ல, கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9லிருந்து 12 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், நாம் லட்சியத்துடனும் லெக்குடனும் செயல்பட வேண்டும். லட்சியத்தோடும் லெக்கோடும் செயல்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13லிருந்து 18 வரையிலும் படிக்கும் பொழுது, சோதனைகள் வரும், கர்த்தரே சோதிப்பார். சோதனைகள் வரும் பொழுது சோதனையிலே துவண்டு போகாமல், அந்த சோதனையிலே நிலை நின்று ஜெயம் பெற்று அதன் மத்தியிலேயே நாம் செயல்பட வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினால் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18லிருந்து 22 வரையிலும் உள்ள வாசனங்களை வாசிக்கும் பொழுது, நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். நம்பிக்கை விட்டு விடக்கூடாது. நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 20லிருந்து அந்த அதிகாரம் முடிய வாசிக்கும் பொழுது, பாடுகள் உண்டு. பயங்கரமான பாடுகள் வந்தாலும்
அந்த பாடுகளை நாம மேற்கொண்டு ஜெயித்து சகித்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ளதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எபிரேயர் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் மட்டும் 8 விஷயங்கள் சொன்னேன். குறித்து கொண்டவள் நீங்கள் எபிரேயர் நிருபத்தை படிங்க, 11ஆம் அதிகாரத்தை படிங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? நல்ல ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். உங்கள் வாழ்க்கை பொருள் நிறைந்ததாக இருக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனைபடி வாழ விரும்புகிறீங்க? தெய்வ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டு கேளுங்க. ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா, எனக்கு அந்த வேத வசனத்துடைய வெளிப்பாடு வேணும். ஐ நீட் த ரெவலேஷன். இந்த வெளிப்பாடு தாங்கப்பா. பைபிள் நான் படிக்கும் பொழுது வெளிப்பாடு வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? வெளிப்பாடு வேணும். சும்மா நான் படிக்கக்கூடாது ஆண்டவரே. ஜெபம் பண்ணி படிக்கணும். உட்கார்ந்து நான் படிக்கணும். அந்த வெளிப்பாடு எனக்கு வேணும். அது மட்டும் நல்ல விசுவாசம் மட்டும் போதாது. கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆண்டவரும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணித்து செயல்பட வேண்டிய காரியங்களை நம்ம பார்த்தோம். அமிதமாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அர்ப்பணித்து செயல்பட வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்மிடம் கூட்டிக் கொள்ள வேண்டும். நாம் செயல்படுவதற்கான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய அடிப்படையாக, அது மூல பொருட்களாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை வளம் பெற செய்யக்கூடியதான மூல பொருட்கள் அவைகள் நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவைகள் கூட்டப்பட வேண்டும். அவைகள் எல்லாம் நம்மிடத்தில் என்ன செய்ய, they must be added. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயத்தை சரியாய் பக்குவமாக நாம் என்ன செய்ய, எல்லாவற்றையும் நம்ம கூட்டி வழங்க வேண்டும். ஹல்லேலூயா. அன்பை கூட்டி வழங்குங்கள். ஹல்லேலூயா. இச்சையடக்கத்தை கூட்டி வழங்குங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் கூட்ட வேண்டும் அதெல்லாம் கூட்டணும். கோபம் குறைய வேண்டும், சாந்தம் பெருக வேண்டும், விசுவாசம் பெருக வேண்டும், அன்பு பெருக வேண்டும், நீதி பெருக வேண்டும், அநியாயங்கள் அக்கிரமங்கள் இல்லாமல் போக வேண்டும். தெய்வ சமூகத்தை கேளுங்க. ஆண்டவரே, இவைகள் எல்லாம் பெருகி இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு அர்ப்பணிக்கிறேன். சிறப்பாக செயல்படுங்கள். பிரியமாக வாழ்ந்து செயல்பட வேண்டும். பக்தியுடன் ஜெபத்தோடு செயல்பட வேண்டும். தேவ சித்தத்தின்படி செயல்பட வேண்டும். லட்சியத்துடனும் லக்குடனும் செயல்பட வேண்டும். சோதனைகளை ஜெயித்து செயல்பட வேண்டும். நம்பிக்கையோடு கூட செயல்படுங்கள். உங்களுக்கு பிரதிபலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பிரதிபலனை வைத்திருக்க எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரே, பிரதிபலனை தரப்போறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. அதற்காக நம்ம செயல்படணும். அதற்காக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்காக நம்முடைய வாழ்க்கை பொருள் நிறைந்ததாக இருக்கட்டும். ஓ ஹல்லேலூயா. பாடுகளை ஜெயித்து செயல்பட வேண்டும். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானபூமிதனில் மகிமையோடிரு உன்னத நாமமே, வானபூமிதனில் மகிமையோடிரு உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மாந்தர் போற்றும் நாமம், விண்ணூதர் வாழ்த்தும் நாமம், மாந்தர் போற்றும் நாமம், விண்ணூதர் வாழ்த்தும் நாமம், பூலோகம் போற்றும் மேல்மையான நாமம். சேர்த்து சொல்லுவோம். பூலோகம் போற்றும் மேல்மையான நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே,
வானபூமிதனில் மகிமையோடிரு உன்னத நாமமே. வானபூமிதனில் மகிமையோடிரு உன்னத நாமமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவம் போக்கும் நாமமும் துய வாழ்வழிக்கும் நாமமும். சேர்ந்து சொல்லுமா? பாவம் போக்கும் நாமமும் துய வாழ்வழிக்கும் நாமமும் நித்திய ஜீவனருளும் ஈடில்லாத நாமமும். நித்திய ஜீவனருளும் ஈடில்லாத நாமம் இயேசுவின் நாமமே. கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. கிறிஸ்தேசுவின் நாமமே. வானபூமிதனில் மகிமையோடிரு உன்னத நாமமே. வானபூமிதனில் மகிமையோடிரு உன்னத நாமம். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. பேய் நடங்கும் நாமமும் கடும் நோயகற்றும் நாமமும். பேய் நடங்கும் நாமமும் கடும் நோயகற்றும் நாமமும். மீண்டும் 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 மாறிடாத நாமம். மீண்டும் 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 எல்லாரும் எழுப்பிப்போம். நாமம் இயேசுவின் நாமமே. கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. கிறிஸ்தேசுவின் நாமமே. வானபூமிதனில் மகிமையோடிரு உன்னத நாமமே. வானபூமிதனில் மகிமையோடிரு உன்னத நாமமே. கரங்களை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும். எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எந்தன் பாடுகள் வேதனை மறைந்துவிடும். எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் கரங்களை உயர்த்தி உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா.
உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்களும் இடிந்து விழும். கரங்களை உயர்த்தி உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. நல்ல கரங்களை அசைத்து அல்லேலூ அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆமென். தேவ மகிமையை காண்போம். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறிந்து வீடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி வீடும். எங்கள் தேசத்தின் கட்டுகள் அறிந்து வீடும், எங்கள் சபைகளில் எழுப்புதல் பரவி வீடும். கரங்களை உயர்த்தி முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. அவரை பார்த்து சொல்லுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்ம ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா கரங்களை வைத்து ஒப்பு கொடுத்தோம். ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய வசனத்தை தியானிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்தீரே. நீர் விரும்புகிறதான ஒரு போஜனமாக நாங்கள் ஒவ்வொருவருத்தரும் மாறணும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாக கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடக்கிறவர்களாக, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் மாறும்படியாக உதவி செய்யுங்க. எங்க வீடுகளில் நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும், எங்க சபையில் நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும். எங்களுக்கு தந்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் பயன்படுத்தி கர்த்தாவே, உம்முடைய வரைவில் நாங்கள் காணப்படக்கூடிய ஒரு தகுதி எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்து தருகிறோம் கர்த்தாவே. 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்கள் கர்த்தாவே சாத்தான் பெருக்கி கொண்டு போகாதபடிக்கு தொடர்ந்து தியானித்து அதில் முன்னேறும்படியாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாம் செய்து சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். இந்த கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.